மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒன்று, இன்னும் ஒரு 2 வாரங்களில், இன்றைக்கு தேதி 10, ஒரு 19 நாட்களில் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமே தெரிந்த, ஒரு பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. 2029 மார்ச் மாதம் 25வது வருஷம், இந்த வருஷம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது. என்ன நடக்கும் என்பதை இப்போ ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவே பார்த்துடலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 7.5 சனி அப்படின்னாலே அப்படியே கடுமையாக கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிடும். அப்படிலாம் மேஷராசிக்காரங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் 7.5 சனி என்பது இந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனி மட்டும்தான் பாதிப்புகளை கொடுக்கும் என்பதால் பெரிய அளவில் சோதனைகள் அப்படியே கண்டிப்பாக வெறும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. ஆனாலும் ஒன்று சொல்லணும், விரயச்சனியாக வருகிறார். 12ஆம் இடத்துல விரயச்சனியாக வருகிறார். விரயச்சனி என்ன செய்வார்? நல்ல வருமானத்தை கொடுப்பாருங்க, ஆனால் விரயத்தை கொடுப்பார். காசு பணத்தை மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் அந்த காசு பணத்தை சேமித்து வைக்க முடியாதபடி விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். ஆகவே ஒரு நிலையில சனிப்பெயர்ச்சியுடைய உண்மையான தன்மை எதிலையும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய தன்மை மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்றபடி சனி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. 8 கிரகங்கள் இருக்கு இல்லையா? மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆளுமை, ஆதிக்கம் போன்றவைகள் கொஞ்சம் நல்ல பலனாகத்தான் இருக்கிறது என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. மற்ற கிரகங்கள் என்ன? இதற்கடுத்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. அதுக்கடுத்து மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு கேது அப்படியே ஒரு 40 நாளில் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய, லாபங்களை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கு ராகு கேதுக்கள் மாறுவதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உண்மையிலேயே வராதுங்க. அதே நேரத்தில் இந்த 7.5 சனியை நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். முதல் சுற்றாக 18 வயதிலிருந்து ஒரு 25 வயசு 26 வயசுக்குள்ள நல்ல விதமாக தன்னுடைய முழு அமைப்பையும், அதாவது விவரம் தெரிஞ்ச காலத்திலேயே சின்ன வயசுல டீனேஜில் 7.5 சனி வந்துருச்சுன்னா, 2வது கட்டமாக வரும்போது ஒரு 48 வயசு 50 வயசு ஆகுங்க. அந்த 2வது கட்டமாக வர்றது அப்படித்தாங்க. அதாவது 7.5 சனியில பிறக்கும் போதே ஒரு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அது செயல்படாதுங்க. நடுப்பகுதியில் 18 வயசுக்கு பிறகு உங்களுக்கு கருத்து தெரிந்ததற்கு பிறகு 7.5 சனி வந்திருந்தால், நீங்கள் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்திருந்தால், அது பின்னால 50 வயசுல வரும்போது 2ஆம் சுற்று பொங்கு சனியாக செயல்படும். ஆகவே 50 வயதுகளை நெருங்கி கொண்டிருப்பவர்கள், 50 வயதுகளை தாண்டியவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக அந்த 7.5 சனியில இருக்கவே இருக்காது. ஸோ 7.5 சனியை பற்றி கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் பயப்படவே தேவையில்லை. அவர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது போன்ற அமைப்புகள், வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நமக்கு இல்லையோ அதெல்லாமே நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் 7.5 சனியில நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை சர்வ நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 50 வயசுக்கு மேற்பட்ட பின்னாடி 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி இப்போ ஆரம்பிக்க போது ஸ்திரமில்லாத வேலை இருக்கும், ஸ்திரமில்லாத தொழில் இருக்கும். ஆனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் வராது. ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் தோல்விகள், சோதனைகள் போன்ற அமைப்புகள் இருக்கும். இடமாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம் போவீங்க. அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்து ஒரு தொழில் பண்றதோ, வேலை செய்யறதோ, படிக்கிறதோ போன்றவைகள் 7.5 சனியில நடக்கும். ஏன் அப்பா அம்மாவை பிரிகிறோம்? இங்க வீட்டுல இருந்தா தாய் தந்தையர் ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. ஒரு பையன் காலேஜை விட்டு ஸ்கூல் விட்டு போறான்னு வைங்க, அப்படி யூனிஃபார்மை கூட கழட்டாம நேரம் பெட்ரூமுக்கு போறான்னா, பெத்த தாய் என்ன பண்ணும்? காப்பியை தூக்கிக்கிட்டு அல்லது ஏதாவது டிஃபன் தட்டை தூக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடும். அதுக்கு தானே புள்ள பெற்றுருக்கிறோம். என் புள்ள படிச்சுட்டு, என் புள்ள வேலை செஞ்சுட்டு அப்படியே களைப்பா வந்திருக்குதேன்ட்டு பெட்ரூம்ல இவர் ஷூவை கூட கழட்டாம போவார். அங்கே போய் காப்பியை கொடுத்துட்டு பெத்த தாயோ தகப்பனோ ஷூவை கழட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெளிநாடு போனீங்கன்னா எந்த அம்மா அப்பாவும் காப்பியை தூக்கிட்டு பின்னாடி வரமாட்டாங்க. சோறு தண்ணிக்கு லாட்டரி அடிக்கணும், தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். தாய் தந்தையுடைய அருமையை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தூர இடங்கள்ல இருக்கும். ஆகவே வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தக்கூடிய தன்மை இது இளைய பருவத்தினருக்கு, மேஷராசிக்காரங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியான குடும்ப ஹோம் சிக்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஹோம் சிக் வரக்கூடிய அமைப்பு, உறவுகள் நட்புகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, வேலை இந்த அமைப்புல, படிப்பு அமைப்புல முழுமையாக எதையும் செயல்படுத்த முடியாம கவனங்கள் திசை மாறுகின்ற அமைப்பு. இதெல்லாம் மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஒரு 25 வயசு பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சவங்களுக்கு செட்டில் ஆகாத தன்மையை இந்த 7.5 சனியில விரயச்சனி கொடுக்கும். சம்பளம் வாங்க முடியும், அந்த வாங்குற
சம்பளத்தை முழுக்க சேர்த்து வைக்க முடியாதபடி இருக்கும். ஆனா ஏழரை சனியில திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற எந்த தடைகளும் கண்டிப்பாக இருக்காது. அவர்களுக்கு நல்ல நிறைவாகவே திருமணம், புத்திர பாக்கியம்லாம் எந்த விதத்திலையும் ஒரு பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியங்க. ஏழரை சனியால பாதிக்கப்படுகின்ற ராசிகள் மட்டும்தான் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்திக்குமே தவிர பெரும்பாலும் கோச்சார பலன்கள் என்பது ஒரு 30% தான் அப்படின்றத நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன். ஆயினும் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் எந்த விதத்திலும் தடைப்படாது. அது வழக்கமாக போகும். வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆகும். 4-5 வருஷம் அப்படின்னு சொல்றத நான் அடுத்த சனிப்பெயர்ச்சியில 2027 6வது மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த 2வது ஜென்மச்சனி வரும்போது மட்டும் சில பல இடர்கள் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை செய்யாது. மாறாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பலனை செய்யும் என்பதுதான் உண்மை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான சனி பயிற்சிங்க. அது இந்த இடத்துல ரிஷபம், துலாம், மகரம் ஆகிய 3 ராசிகளுக்கு சனி மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். பொதுவாக 3, 6, 11ஆம் இடங்கள்ல சனி நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. சில மூல நூல்கள்ல 10ஆம் இடத்தை சொன்னாலும் கூட நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு 3, 6, 11 தாங்க. இப்ப 11ஆம் இடத்திற்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறார். அதை விட ரொம்ப முக்கியம், நான் இப்பதான் சொன்னேன், சனி மட்டும் கிரகம் இல்லைங்க, அவர் குருவும் இருக்கிறாரு, ராகு கேதுக்களும் இருக்கு. இன்னும் ஒரு சனிப்பெயர்ச்சி நடந்து ஒரு 40 நாட்களுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குருப்பெயர்ச்சி என்ன பண்ணோம்னா ஒரு மே மாசம் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துல மாறுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அட்டகாசமான நல்ல மாற்றங்கள், நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நிலை கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய யோக பலன்கள் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருஷம் என்னங்க நடக்கும்? லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நினைச்சதை செய்ய முடியும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இந்த பலன்கள் இருக்கும். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ, திருமணம் ஆகாதவர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனாலையும் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகே புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்ற உறுதிகள் தெரிந்து இந்த வருட இறுதி அடுத்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கல்வி முழுமை பெறாதவர்கள் அந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், எல்லா படிப்பும் நல்ல விதமாக படிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வசதி வாய்ப்புகளை எதிர்பார்த்திருப்பவங்க ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இல்லை என்கின்ற மாதிரியான சூழ்நிலையில வச்சிருக்கிறவங்க, வேலை சரியில்லை, டார்கெட் வேலை, தொழில் சரியில்லை, இது வரைக்கும் முன்னேற்றமே இல்லை, 30 வயசாச்சு, இது வரைக்கும் லாபத்தை பார்க்கல, இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெற்றிகள் கிடைக்கும்ன்றது வழக்குகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எதையும் யாரையும் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் காதல் தோல்வி, அந்த தோல்வி, இந்த தோல்வி, தோல்வின்னு வந்துட்டாலே அது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி என்கின்ற வருகின்ற அமைப்பு. வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாயம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு கணவர், குழந்தைகள் போன்றவர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம், மன அழுத்தம் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்புன்னு அட்டகாசமா நல்லா இருக்க போதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போது நான் கோச்சார ரீதியாக பலன் சொன்னாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்புல ஏதேனும் ஒரு நல்ல தசாபுக்தி அமைப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்குமாயின், பருத்தி புடவையா காய்ச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டுக்கு 2, 1க்கு 2 இரட்டிப்பாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம், தொட்டது துலங்கக்கூடிய நல்ல. அதுக்காக எதையும் செய்யலாம்னா நம்ம பாட்டு நேர்மையற்ற விஷயங்கள், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகள் எதிர்பார்க்க முடியாதுங்க. கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் சனி வருவது என்பது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்ற வகையில அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள், திருமணம், புத்திர பாக்கியம், குழந்தைகளின் மேலில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள், தங்களுடைய கடன் தொல்லைகள், தங்களுடைய ஆரோக்கிய குறைவுகள், இது போன்ற என்னெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அது எல்லாமே இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அட்டகாசமான சனிப்பெயர்ச்சி இந்த 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி வரப்போதுங்க. உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி மாறுகிறது. 10ஆம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி வர்றது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா 9 விட்டு விலகிறது பெரிய விஷயம். ஒரு கெட்டது நடக்காம, ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருந்தது, பாக்கியங்களை அனுபவிக்கிற தடை
அப்பா அம்மா கிட்ட சண்டை சச்சரவு, அப்பாவுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது, அப்பாவை பற்றிய பிரச்சனைகள், அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாம தந்தது, பூர்வீகத்தில் இருக்க முடியாம இருந்தது, முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது. இது எல்லாமே ஒரு 2 வருஷமா மிதுன ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அளவுல இல்லை. அவங்க எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி நடந்தது பாருங்க, 2020, 21, 22 இந்த 3 வருஷம் தான் மிதுன ராசிக்காரர்களை போட்டு அப்படியே துண்டை புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டாரு அட்டமத்து சனியில. அந்த அட்டமத்து சனியில திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் நெருப்பில் இட்ட விழுந்த புழுவாக துடித்தீர்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. அது மாதிரிலாம் இப்ப வராதுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியாகி 9 கூடியவர் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே தொழில் ரீதியாக நல்லா இருப்பீங்க. சமீபத்தில் அட்டமத்து சனியால பாதிக்கப்பட்ட நிலைமையை அடைந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இப்போ இருக்கிற குரு விரயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த விரயத்தை 6 மாதம் 8 மாசமா கடுமையான விரயம், அடிக்கடி பயணங்கள் போன்ற அமைப்புகள். ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் கடன் தொல்லைகள், வம்பு வழக்கு போன்றவைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாகவும் குரு பகவான் 1ஆம் இடத்துல வந்துடுறாரு. அந்த 1ஆம் இடத்துல 40 நாளைக்கு பிறகு, அதாவது மார்ச் 29 சனி பயிற்சி, மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சியில பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசி சுபத்துவத்தை அடைகிறது, ராசி புனிதத்தை அடைகிறது. 5, 7, 9ஆம் இடங்கள் குருவின் பார்வையால் நல்லவைகளை நடக்கின்றன என்கின்ற போது புத்திரபாக்கியம், வேலை பாக்கியம், நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, தொழில் முன்னேற்றம், தடைகள் விளக்கம், நண்பர்கள் ஆதரவு, நட்புகள் கை கொடுத்து கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மை, வீட்டுக்குள்ளேயே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கசப்புகள், பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு பிரிய தேவையில்லை என்கின்ற அமைப்பு. அட்டமத்து சனியில பிரேக்கப், லவ் பிரேக்கப் ஆகி ஒரு 2 வருஷமா பொம்பளையே வேண்டாம் ஆம்பளையே வேண்டான்னு நொந்து போய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. பரவாயில்லை, திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு அமைப்பு தாங்க. இப்ப ஒரு 70 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சனிப்பெயர்ச்சி ஆண்களாக இருக்கட்டும், அதுவும் மிதுன ராசிக்கார சகோதரிகள் அஷ்டம சனியில கடுமையா கஷ்டப்பட்டீங்க. அஷ்டமச்சனியில கடுமையான கஷ்டம் 2020, 21, 22 எல்லாம் சகோதரிகளுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கணவர் குழந்தைகளின் பேர்ல கடுமையான மன அழுத்தம் இருந்தது. அதெல்லாம் இப்ப இல்லைங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷமா கோச்சார ரீதியா நல்லா தான் இருக்கிறீங்க. இது நீடிக்கப்படக்கூடிய தன்மையாக நல்ல விதமாக உண்மையில முன்னேற்றம் உள்ள ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான சனிப்பெயர்ச்சியா தாங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது.